வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, பூண்டு 5 பல், தேங்காய் 1.5 மூடி, கத்திரிக்காய் ஒரு 7 கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். சரி, இப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். முதல்ல அதை தேர்ந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் ஏற்கனவே இந்த குழம்பு மிளகாய் பொடிக்கு வறுத்து வச்சுருக்கிறேன். பொடி பண்ணி அந்த வறுத்த பொடி தான் போடுறேன். நீங்கள் வேணால் கடையில் வாங்குகிற மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி, தனி மிளகாத்தூள் இல்லை, குழம்பு மிளகாய் பொடி. நான் இன்னொரு வீடியோ போடுறபோது இந்த குழம்பு மிளகாய் பொடிக்கு இடிப்பும் இல்லையா, நாங்கள் வறுத்து நெரிப்பனால வச்சுப்போம். அப்போ தனியாக அடித்து வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இப்போ இதில் பாருங்கள், 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 4 கொத்து, பூண்டு 4, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது அவருக்கு தேவையான பொருட்கள். காரம் போதாதுன்னா 2 வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். பொடிக்கு நான் கொஞ்சம் கம்மியாக காரம் போட்டு அரைச்சதுனால கூட 2 மிளகாய் போட்டு வறுத்துக்க போகிறேன். இதையெல்லாம் முதல்ல இப்போ வாணலியில் போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு வறுக்கலாம். ஆனால் ஏற்கனவே நான் பொடியில் இருக்கிறதுனால அது போடல. நீங்கள் வேணால் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துருங்க. இப்போது வாணலியை வச்சிடலாம். இரும்பு கடாயில் வைங்க, குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். இதையெல்லாம் போட்டுருவோம். முதல்ல எண்ணெய் விட்டுடலாம். குழம்பு எப்பவுமே இரும்பு கடாய் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பெரிய கரண்டியில் 1 கரண்டி ஊற்றிடுங்க. குழி கரண்டியில் 1 கரண்டி. வெங்காயம், மூணு கை பூண்டு 4 பல் அரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் அரைப்படும். பச்சையாக 2-3 பல் தனியாக வச்சுக்கோங்க. அதை அரைக்கிற போது போட்டால் பச்சையாக போட்டால் வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை 4 கொத்து, ஜீரகமெல்லாம் ஏற்கனவே போட்டு வறுத்திருக்கிற பொடியில் நீங்கள் தேவையான ஜீரகமெல்லாம் போட்டுக்கோங்க. மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை நான் பொடியிலேயே போட்டுங்காட்டி வேறு எதையுமே நான் இதில் கலக்கலை. உங்களுக்கு அந்த பொடி செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். அது போட்டிங்கன்னா வெறும் வெங்காயம் தேங்காய் மட்டும் போட்டாவே போதும். இப்போ இதை பார்க்கலாம். வணங்கட்டும் நல்லா. சிம்மில் வச்சுருங்க. 3 தக்காளி, 5 கத்திரிக்காய் பாருங்கள், 2 கொட்டை புளி. கம்மியாக போடுங்க, இந்தளவு போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, போது ஆஃப் பண்ணிடலாம். போதும், இந்த அளவுக்கு வணங்கினா போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் 1.5 மூடி துருவி வச்சுட்டேன். இதெல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். காரம் பத்திரங்காட்டி 4 மிளகாய் கூட போட்டு வறுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அது வறுத்துட்டோம். 1 குழிக்கரண்டி வகைப்பொடி, அதாவது அரைச்சி வச்சது. ஆஃப் பண்ணிடலாம். இது ஏற்கனவே வறுத்த பொடி, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டேன். போதும். இதை அப்படியே எடுத்துகிட்டு நான் அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்சியில் போட்டு தேங்காய் இது கூட சேர்த்து அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். தக்காளி பச்சையாகவே கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு அரைச்சாச்சு, எடுக்கலாம். இதோ நல்லா மையாக அரைஞ்சிருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இதை இப்படியே வச்சுட்டு காயை தாளித்துட்டுவோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் விட்டுருவோம்.
எண்ணெய் ஓரளவு நிறையாவே விடணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். நான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் அவருக்கு. அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன், இல்லைன்னா இன்னும் ஜாஸ்தியாக தான் சேர்ப்பேன். நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும் இந்த கத்திரிக்காய். எப்படி அரியணும்னா, அந்த வெளியில் வந்துடக்கூடாது. கத்திரிக்காய் பிரிஞ்சு வர மாதிரி அரியக்கூடாது. 8 லைன் 9 லைன் அப்படியே கீறின மாதிரி அரிஞ்சு விட்டுறணும். ஆனால் லேஸாக இருக்கணும். அதே சமயம் பிரிஞ்சு வராமல் பூ மாதிரி அரிஞ்சுக்கணும். இதோ இந்த மாதிரி. ஆனால் இது கட்டாகக்கூடாது. இப்படி இதழாக வந்திருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. சரியா? அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க கத்திரிக்காயை. இப்போ கடுகு போட்டுடலாம். ஒரு குட்டிக்க கடுகு நடிக்கட்டும். சின்ன வெங்காயம் கொடுத்தே தாளிச்சிடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தாளிக்க சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிறக்கே கூட சேர்த்துட்டங்காட்டி மிளகாய் எதுவுமே நான் சேர்த்துக்கல. காரம் போதும். இது வணங்கி வந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துப்போம். புளி உள்ளேயே போட்டு அரைச்சிட்டேன் நான். கத்திரிக்காயை மட்டும் இப்போ சேர்த்து வணங்கட்டும். தண்ணியில் போட்டு அரிஞ்சு வச்சுருங்க. எடுத்து இது வணங்கட்டும், நல்லா வணங்கட்டும். ஒரு கத்திரிக்காய் சொத்தையாக போச்சு, அதனால் அது பிரிச்சறியறதாக போச்சு. இந்த கத்திரிக்காய் சொத்தை எடுத்து பிரிச்சரிச்சிட்டேன். ஆனாலும் பிரியாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த கொத்த கத்திரிக்காயை பாதி வெட்டினங்காட்டி அதையும் கூட போடுவேன். ஒரு பக்கம் வெந்ததும் இப்படி பரட்டி உடையாமல் பரட்டி விடணும். திருப்பி நல்லா வணங்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது போதுமான அளவுக்கு இப்போ வணங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக ஆயிடுச்சு. திருப்பி போட்டுங்காட்டி பொரிஞ்சிருச்சு. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. கலர் மாறலாம், ஆனாலும் நல்லா பொரிஞ்சது தெரியுது. பாருங்கள், இந்தளவுக்கு பொரிஞ்சு மேலே அப்படியே பொரிஞ்சு உடஞ்சி அப்படி கொப்பளிச்ச மாதிரி வருது பாருங்கள். அப்படி வந்தால் போதும். பஃபன்னு வர மாதிரி வருது பாருங்கள். இது வணங்கி இருக்கு பாருங்கள், தெரியுதா? தோலெல்லாம் மேலே பொருள் மாதிரி வருது. சரி, இப்போ ஊற்றிடலாம். இப்போ ஊற்றியாச்சு. பாருங்கள், இந்த லெவலில் தான் இருக்கணும் குழம்பு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் வரும். கெட்டியாகவே வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததும் இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், இறக்கி வச்சிடலாம். குழம்பு கமன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உடையாமல் அப்படியே சேஃபாக இருக்குது கத்திரிக்காய். ஆஃப் பண்ணிடலாமா? இது இரும்பு கடாயாக இருக்கிறதுனால சிம்லேயே வச்சுட்டேன். அதனால் கீழே பொங்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் அதில் வச்சேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது கத்திரிக்காய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டுக்கலாம்.